வேற லெவல்ல எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. பவானிலேருந்து எல்லாரும் ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல ஏலம் விட ஆரம்பிச்சுருவாங்க. கவலையே இல்லைங்க. இப்ப பாரதிக்கு எதுவும் தெரிஞ்சிருந்தாலோ, அவளால எதையுமே வந்து தடுத்து நிப்பாட்ட முடியாது. ஆமாம்மா, அவகிட்ட என்ன பணம் காசா இருக்கு. அவ வந்து வாங்குறதுக்கு. அப்படி இருக்கும்போது என்னன்னு சொல்லி ரெடி பண்ணுவா. இது ஒண்ணும் 10,00,000 இது எத்தனை கோடி ரூபா? அப்படி இருக்கிற சூழ்நிலையில கண்டிப்பா அவளால எல்லாம் தெரிஞ்சிருந்தும் பிரயோஜனமே இல்ல அப்படின்னு சொல்லி காமெடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும். பாரதி அருமையான ஒரு யோசனையோட தான் இங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவு இத வாங்குறதுக்காக முயற்சி பண்றாங்க நம்ம பாரதி. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்பதான் ஆதி சொன்ன விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது அந்த இடத்துல. சூப்பர்! அப்படி இருக்கும்போது அது எவ்வளோ ரூவா இருந்தா என்ன? நம்ம வாங்கிர்லான்னு சொல்லிட்டு ஜம்முன்னு ஆட்டோல ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. வந்த உடனே அங்க வந்து நிக்கிறாங்க. மித்ரா வந்து கேட்குறாங்க, "என்ன எல்லாம் ஓகே தானே?" "எல்லாமே ஓகே தான். எல்லாருமே வந்து எத்தன பேர் வந்திருக்காங்கன்னு பார்த்தியா? வாங்குறதுக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நமக்கு பெரிய தொகை இன்னைக்கு கிடைக்க போகுதுன்னு" பவானி வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆட்டோலேருந்து மாசா இறங்கி வந்த பாரதி அப்படியே பார்க்குறாங்க. "ஏய்! யார் வந்திருக்கான்னு பாரும்மான்னு" ஏகாம்பரம் நக்கல் அடிச்சு பேசுறாப்புல. "நீ இவ்வளோ தூரம் வருவேன்னு நெனச்சு கூட பார்க்கல. நீ வாங்க போறியா? சூப்பர், சூப்பர். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா, நாங்க இத ஏலம் விடுறதுக்கு முன்னாடி உன்கிட்டயே வந்து குடுத்துருப்போமே. எதுக்கும்மா? ஏன் உனக்கு இந்த மாரி வேலையெல்லாம்? இது என்ன ரூ. 5 ரூ. 10ன்னு நெனச்சியா? எத்தன ரூவான்னு தெரியுமா? நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இல்ல கடைசில வேற எதுவும் வந்து சதி செய்ய போறியா?" பார்றா! சதி செய்றதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட வெட்டி கதையெல்லாம் பேசலாம் வரல. நான் வாங்க தான் வந்திருக்கேன். அப்பப்பா! இது மாரி ஒரு காமெடிய நான் பார்த்ததே இல்ல. உன்னோட அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ இருக்கும்? 60,000 தானே! நீ வாங்க போறியா? தாராளமாம்மா. நீங்க வாங்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா, நாங்க வந்து ரெஸ்பெக்ட் வந்து குடுத்தே ஆகணும். உட்காந்துக்கங்க. சார், இவங்க ரொம்ப பெரிய ஆளு. ஃப்ரண்ட் சீட்ல வேணாலும் உட்காந்துக்கட்டும். நீங்க கொஞ்சம் பின்னாடி உட்காருறீங்களா? ஓகே. எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு பாரதிய முன் வரிசையில அப்படியே வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல, "ஏங்க, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு மித்ரா வந்து பவானி கிட்ட கேட்கும்போது, "பின்ன வாங்குறேன்னு வந்திருக்கா. அவள வேண்டான்னா வந்து விரட்டி அடிக்க முடியும். என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவ இப்படியெல்லாம் சாதாரணமாலாம் வரமாட்டா. அவ என்ன கணக்கு வழக்கே முன்ன பின்ன பார்த்தது இல்லையா என்ன? நம்ம கம்பெனியோட அக்கவுண்டன்ட்டே அவங்க தானே!" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த வாட்டி அவளாலலாம் நிக்க கூட முடியாது. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. உடனே 4, 5 பேர் வந்து வர்றாங்க. வந்த உடனே ஏகாம்பரமும் அங்கேயும் போயிட்டு வணக்கம் சொல்லிட்டு அவங்களும் உட்கார்றாங்க. "இவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு ஆதியோட வீடு தான் இங்க வந்திருக்கு. பவானி பேர்ல வந்து இருக்கு. இத நான் இப்ப வாசிக்கிறேன்." அப்படின்னு எல்லாமே கரெக்ட்டா இருக்கான்னு ஒரு வாட்டி யூகிதப்படுத்திக்கிறாங்க. ஓகே. எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கு. நம்பர்லேருந்து எல்லாம். எந்த பிரச்சனையும் இல்ல. தெளிவான பத்திரம் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ஹிண்ட் வந்து குடுத்துர்றாங்க. இத வாங்குறவங்களுக்கு ரொம்பவே வந்து பிரயோஜனமா தான் இருக்கும். பூமி எத்தன அடி, வீடு எத்தன ஸ்கொயர் ஃபீட்டுன்னு எல்லாம் தெள்ள தெளிவா வந்து வாசிக்கிறாங்க. இது மதிப்பீடு படி ரூ. 7லேருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. கேட்குறவங்க கேட்கலாம். ஒரு 15, 20 நிமிஷம் தாமதமாக ஆரம்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நவுர்றாங்க. நீங்களா வந்து யோசிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன வேலையா வந்து போயிருக்காங்க. என்னம்மா இவ்வளோ தெள்ள தெளிவா வந்து பேசுறாரு. ஈஸியா வந்து இன்னைக்கே இவரு காரியத்த வந்து கனகச்சிதமா வந்து முடிச்சுருவாரோ! அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க ஏகாம்பரம். கண்டிப்பாங்க. பாரதி வந்து நக்கலா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இத பார்த்த உடனே அவங்க 2 பேரும் செம்மையா கோவப்படுறாங்க. "ஏய்! என்னடி? எதுவும் சுருக்கு பையில எதுவும் நெறைய பணம் காசெல்லாம் வந்து வச்சிருக்கியா? சிரிச்சுக்கிட்டே இருக்க. நீ ஒண்ணுமே இல்லன்னா கூட, இப்படி எப்புட்ரி உன்னால சிரிக்க முடிஞ்சுச்சு? பவானி, ஃபர்ஸ்ட்டு நடக்கணும். அப்புறம் ஓடணும். நான் எடுத்த உடனே வந்து ஓடுறேன்னு நீங்க சொல்லவே இல்ல. என்கிட்ட தான் பணம் காசு இல்லன்னு நெனைக்கிறீங்களே, அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ நக்கலா போச்சா? நான் யாரு? யாரோட மனைவின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பேசுங்க. ஏங்க, இவ பேசுறதெல்லாம் பார்த்தா என்னமோ நெறையா வச்சிருப்பா போல இருக்கே! தெரியலையே! நம்மள பட்டப்பட கூட வச்சிருக்கலாம். அப்படி உண்மையிலே இருந்திருந்தா, எதுக்காக குழந்தைங்கள அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து வளர்க்கணும்? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே! இவ கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இவ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு கோவமா தான் வருது. ஒரு வேளை இவ வாங்கிட்டான்னா என்ன பண்ணுவேன்னு சொல்லி, ஏகாம்பரம் தனியா கூட்டிட்டு வந்து பவானி கிட்ட வந்து பேசுறாங்க.
ஏங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவ நக்கலா கால் மேல் கால் போட்டு உட்காந்து திமிரா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அத பார்த்தா எனக்கு எப்போதுமே வந்து பாரதிய எனக்கு முன்ன பின்ன வந்து தெரியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவளோட தோரணைய பார்த்தாலே தெரியுது. இங்க வேற ஏதோ ஒரு பெருசா ஒரு விஷயத்த செய்யறதுக்காக தான் வந்திருக்கா. அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில ஆரம்பிச்சுருவாங்க. என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொன்னோனே, அப்படியே கேஷுவலா வந்து உட்காந்துருக்காங்க. ரூ. 7ன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் 7,15ங்கிறாங்க. 7,20, 7,25ன்னு படிப்படியா வந்து 5, 5 லட்சமா வந்து சேர்த்து, சேர்த்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. பாரதி எதுவும் சொல்லாம மௌனமா தான் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களாங்க, இன்னமும் அதே போஸ்ல தான் இருக்கா. ஏதாவது இருந்தா தானே வந்து வாங்க முடியும். "ஏன்டி இதெல்லாம் உனக்கு தேவையா? முன் வரிசையில வந்து உட்கார்ந்திருக்க. நீ பெரிய கையின்னு வேற சொன்ன. ஆனா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கியே!" அப்படின்னு சொன்னோனே, எல்லாரும் ரூ. 5, 5 ஏத்துறாங்க. பாரதி ரூ. 8ன்னு கேட்குறாங்க அந்த இடத்துல. இத கேட்ட உடனே தூக்கி வாரி போட்டுருது. என்னம்மா இவ கேட்கவே மாட்டான்னு பார்த்தா ரூ. 8ன்னு வந்து கேட்டுட்டு இருக்கா. ஒண்ணும் புரியலையே! அப்படின்னு சொன்னோன தான் பாரதியோட மாச பத்தி கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல. அல்டிமேட்டா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்ன இவ இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா? ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே! எப்படி இது எல்லாம் சாத்தியம்? ஏய்! குடுக்கறதுக்கு எதுவும் வச்சிருக்கியா? இல்ல சும்மா வந்து ஆட்டத்த வந்து கலைக்கலான்னு பார்க்குறியா? அது மாரி கலைக்கணும்னு நெனச்சேன்னு வச்சுக்கயேன், உன்ன தூக்கி உள்ள வச்சுருவாங்க. தேவையில்லாம வந்து பேசாத! ஒதுங்கி போயிடு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லும்போது, மேடம், நானும் இங்க கலந்துக்க தான் வந்திருக்கேன். மத்தவங்க மாரி வேடிக்கை பார்க்கலாம் நான் வரல. நான் வாங்க வந்திருக்கேன் மேடம். எவ்வளோ ரூவா இருந்தாலும் கவலை இல்ல மேடம். நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு சாயங்காலமே குடுத்துருவேன் மேடம். அப்படின்னு சொன்னோனே, ஏகாம்பரமும், பவானியும் தூக்கி வாரி போட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன இவ இப்படியெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கா? ஒண்ணும் புரியலையேடா சாமிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏல நடத்துறவங்க கேட்குறாங்க. "பவானி மேடம் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான் இங்க தான் நல்லபடியா தானே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பேசாம இருங்கன்னு" சொன்னோனே, பேசாம இருக்காங்க. திருப்பியும் வந்து எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. நம்ப பாரதி 9ங்கிறாங்க. அந்த இடத்துல என்னடா இது! இவ இவ்வளோ ரூவா வந்து கேட்குறா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியா இருக்காங்க. எல்லாரும் ரூ. 11 ரூ. 12 வரைக்கும் கிட்ட கிட்ட நெருங்கி வந்து வந்துட்டாங்க. இனிமேட்டு கேட்கலாம் வாய்ப்பில்ல. இவ சும்மா வந்து கேட்டுட்டு இருக்கான்னு மட்டும் தெரியுது. யாருமே யூகிக்க முடியாத அளவுக்கு ரூ. 13ன்னு டக்குன்னு ரூ. 1 சேர்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம பாரதி, "ஏம்மா இவ கேட்கிறத பார்த்தா வெறும் கையோட வந்த மாரி தெரியலம்மா. அது மட்டும் கன்ஃபார்மா இருக்கு. ஏன்னா ரூ. 1 சேர்த்து வந்து கேட்டிருக்கா." ஆதியோட இடத்த, இல்லத்த வேற யாருக்கும் விட்டு குடுக்க தயாரா இல்ல. உங்களுக்கு வேணா அது சாதாரண இடமா இருக்கலாம். ஆதிய பொறுத்தளவுக்கு அவங்க அம்மா நல்லபடியா அங்க இருந்த இடம். அப்படி இருக்கும்போது, என் அத்தை ஞாபகமா ஆதியோட நினைவே அது மட்டும் தான். அத யாருக்கும் வந்து விட்டு குடுக்க நான் தயாரா இல்ல. எவ்வளோ ரூவா இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க.